இதில் எவ்வளோ வேலைப்பாடு இருக்குது. ஏன்னா இந்த மண் டைட்டாக இருக்கிற மண்ணுக்குள்ளே தான் பதிஞ்சிருக்குது. தேக்கடி வாகன நிறுத்தத்துக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் காலையில் தொடங்குகிற பயணம் நாள் முழுக்க அடர்ந்த காடுகள் வழியாக பயணித்து சாயந்தரம் 5 மணிக்கு திரும்பவும் இதே இடத்துல வந்து ரீச் ஆக போகிறோம். தொண்டியாறு பார்டர் ஹைக்கிங்னு சொல்லப்படுற இந்த ப்ரோக்ராமில் புலிகள் வாழக்கூடிய காட்டின் ஒரு பகுதியில் ஆரம்பிக்கிற பயணம் துப்பாக்கி ஏந்திய வனத்துறையோட பாதுகாப்பில் 15 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே இறங்கி நடக்க போகிறோம். அடர்ந்த காடுகள் வழியாகவும் மலைகளை ஏறி இறங்கியும் திரும்பவும் அடர்ந்த காடுகளுக்குள்ளேயே நடந்து ஆரம்பித்த இடத்துலையே திரும்பவும் வந்து ரீச் ஆக போகிறோம். ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டை காமிச்சு கட்டுப்பாட்டு விதிகளில் கையெழுத்து போட்டதுக்கப்புறமா ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகும். ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இவங்க கொடுக்குற இந்த பேக் பேக்கில் காலை மற்றும் மதிய உணவுகளும் தேவையான தண்ணீர் பாட்டில்களும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாழைப்பழமும் ஒரு ஆப்பிளும் வச்சு கொடுக்குறாங்க. ட்ரெக் தமிழ்நாடு ப்ரோக்ராமை கம்பேர் பண்ணும்போது கேரளாவில் இருக்கிற பெரியார் டைகர் ரிசர்வ்லையும் பரம்பிக்குளத்துலையும் ட்ரெக்கிங் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். இந்த தொண்டியாறு பார்டர் ஹைக்கிங்க்கு வந்து அவங்க ஒரு ஆளுக்கு 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. தொடர்ச்சியான வேலை பளுவுக்கு மத்தியில் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சிறிய ஓய்வு நாட்கள்லையும் நம்ம பயணிக்கக்கூடிய பாதை இயற்கையை நோக்கியதாகவும் அதை தெரிஞ்சுக்கிற வகையிலையும் பாதுகாக்கிற வகையிலையும் இருக்கட்டும். வணக்கம், நான் டிஎஸ்கே, இது எக்ஸ்ப்ளோரெக்ஸ். இன்றைக்கி நாள் பூரா நம்ம நடந்தே போகக்கூடிய இந்த பயணம் என்னதான் கடுமையானதாக இருந்தாலும் காட்டுக்குள்ளே இறங்கி நடக்க போகிறோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் தான் அதிக அளவில் இருக்குது. கையில் கன்னோட நம்ம கூட ஜாயின் பண்ண போகிற பீட் ஆஃபீஸருக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த நேரத்தில் நாங்கள் முதல்ல பார்த்தது இந்த வாலாட்டி குருவி. இந்த பயணத்தோட ஆரம்பத்தில் காட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னால் நம்ம வந்து ட்ரைபல் செட்டில்மெண்ட் ஏரியா, அதாவது பழங்குடி மக்களோட குடியிருப்பு பகுதியை கிராஸ் பண்ணி தான் நம்ம காட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். இப்போ நீங்கள் முன்னால் பார்க்குற இந்த பாக்கு மரங்களும் தென்னை மரங்களும் நிறைஞ்சிருக்கிற இந்த பகுதி வந்து அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட விவசாய நிலங்கள் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது பிளாக் ஈகிள்னு சொல்லப்படுற கருப்பு கழுகு. இதோட வேட்டையாடும் முறை வந்து மற்ற கழுகுகளோட வித்தியாசமானது. அதாவது மற்ற கழுகுகள் வேகமாக பறந்து தரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாடும். ஆனால் இந்த கருப்பு கழுகு மெதுவாக வானத்தில் வட்டமடித்து பறவைகளோட கூடுகளையும் அதோட முட்டைகளையும் அப்படியே அலைக்க தூக்கிட்டு போயிடும். இப்படி பறவை கூடுகளையும் முட்டைகளையும் தூக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இதோட கால்கள் வந்து மற்ற கழுகுகள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். நீளமான விரல்களோடையும் வளைஞ்ச நகமாக இல்லாமல் கொஞ்சம் நேரான நகங்களாகவும் இருக்கும். காடுகளுக்குள்ளே நேற்று நைட்டு மழை பெஞ்சதுனால அட்டை பூச்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் கூட வந்த கைடில் ஒருத்தர் வந்து பக்கத்தில் இருக்கிற கடையில் மூக்குப்பொடி இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு போயிருக்காரு. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த நேரத்தில் மணிப்புறா ஒன்று வந்து கூடு கட்டுறதுக்காக குச்சிகளை சேகரிச்சுட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் குச்சியாக கிடக்குதுங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் எல்லாம் செலக்ட் பண்ணுறதில்ல. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பொறுமையாக ஒவ்வொன்றா செக் பண்ணி தான் செலக்ட் பண்ணுது. அதுக்கு தெரிஞ்சிருக்கு எந்த மாதிரியான குச்சி வந்து இதோட கூட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அது எடுக்கிறது வந்துருக்கு. செட்டில்மெண்ட் ஏரியா விட்டு ஃபாரஸ்ட்குள்ளே வரும். ஆமாம், இப்போ இது வர செட்டில்மெண்ட் ஏரியா. இங்கே இது கீழே வந்து ட்ரெஞ்ச் இருக்குது. ட்ரெஞ்ச் தான். ஆமாம், இந்த ட்ரெஞ்சு கஞ்சி தான் காடு. இது வில்லேஜ், ட்ரைபல் வில்லேஜ்.
இப்போதான் நம்ம காட்டுக்குள்ளே என்ட்ரி. இது வந்து சின்னம் சின்னம் சின்னம். சின்னமும் யாரும் பட்டை உரிக்கிறது இல்லைங்களா? இல்லை, இங்கே எடுக்க முடியாது, அலௌடு இல்லை. பட் ஆனால் ட்ரைபல்ஸ் இருப்பாங்களே? இல்லை, அவங்களுக்கும் இப்போ எடுக்க முடியாது. நாங்கள் ட்ரைபிள் தான். அப்போ நீங்கள் எடுக்கலாம்ல? எங்களுக்கும் எடுக்க முடியாது, அலௌடு இல்லை. தேன் எடுக்கலாம், மீன் பிடிக்கலாம். தேன் எடுக்கலாம், மீன் பிடிக்கலாம். ஊரோட எல்லையில் அமைஞ்சிருக்கிற இந்த மின்வேலியில் பகல் நேரத்துலையும் இந்த மின் இணைப்பு அப்படியே தான் இருக்குது. தொடர்ச்சியான மின்சாரமாக இல்லாமல் விட்டு விட்டு வர்றதுனால இது விலங்குகளுக்கும் எந்த பாதிப்பை ஏற்படுத்துறதில்ல. ஓகே ஓகே, ஆகிடும் ஆகிடும். இல்லை இல்லை, இது 6 ரூட்டுன்னு. ஏரோ ரூட்டு காரமாக இருக்காதா? இருக்காது, அவ்வளோ காரமாட்டு இருக்காது இது. ஆனால் ஜிஞ்சா ஃபேமிலி தான் அது. காரமாக இருக்காது. காட்டு பண்ணி வந்து இதை தோண்டி இருக்குது இல்லை? ஆமாம், காட்டு பண்ணி தோன்றது. அதோட ரூட்டை சாப்பிட்டது. ஆனால் பாதி பாதி விட்டு போயிடுச்சு. இது எல்லாம் சாப்பிடாது, 10 வருஷம் மாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டுரும். இப்போ மழையெல்லாம் அதிகமாக வர டைமில் இங்கே தண்ணி நிறையா வரும்லங்க? ஆமாம். அப்போ வேறு ரூட் வச்சுருப்பீங்களா? நேற்று மழை வந்துச்சு இல்லையா? ஆமாம், தண்ணி வந்துருக்கு தான். அதனால் வந்து தண்ணிங்களா அது? ஆமாம், நிறையா தண்ணி வரும். இப்போ ஹெவியாக வரும்போது நீங்கள் வேறு ரூட் வச்சுருப்பீங்களா அதுக்கு? இல்லை இல்லை, இதே ரூட்டு தான். ஹெவியாக வரும்போது நம்ம இந்த சைடில் ஏறி போயிடுவோம் வேறு. ஓகே ஓகே. இப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சிகள் காலில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ரேஜரா மூக்குப்பிடி இடாமல் அட்டகிறது அவரு. நீங்கள் அந்த மூக்குப்பிடி போட்டுருக்கேன் அதுக்குள்ள. கிரே ஹார்ன்பில் மெயில். കണ്ടോ കണ്ടോ പുള്ളി അനങ്ങാതിരിക്കുന്നേ. ഫീമെയിൽ പയ്യെ ഇருக்கு அதோட செயல்பட்டு மற்ற கிரேட் இண்டியன் ஹார்ன்பிலும் அப்படி தான் பைய தான் இருக்கு. சும்மா இப்படி இப்படி பார்க்குறது பைய. கிரேட் இண்டியன் ஹார்ன்பிலும் அதே தான். அதே தான், அப்படியே திருப்பிட்டே தான் இருக்கும். ஹெவி வெயிட் இருக்குது இல்லையா தலைக்கு, அதனால தான் பைய திரும்ப. என்னங்க இது இந்த கூவை செடின்னு இருக்கும். கூவை. பூவை? ஆமாம், கூவை. இதோட பூங்க அதோட பூ கிரவுண்டில் தான் உண்டாகும், செடியில் உண்டாகாது. இதுக்கப்புறம் வந்து அது இந்த பிளான்ட் வரும். உலகத்தோட வேறு ஏதோ மூலையிலேருந்து இன்றைக்கி நம்ம கூட ட்ரெக்கிங் போகிறதுக்காக 2 ஃபாரினர்ஸ் கூட வராங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலாச்சு. எந்த ட்ராவல் ஏஜென்சியோட சப்போர்ட்டுமே இல்லாமல் இண்டிவிஜுவலாக அவங்களே பிளான் பண்ணி புக் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. வழக்கமாக தரைப்பகுதியில் இருக்கிற நீர்நிலைகளில் பார்க்க முடிகிற இந்த கிங்ஃபிஷர் வந்து இன்றைக்கி மலை மேலே நாங்கள் பார்த்தோம். ஐரமீன் வந்து ஒரு சின்ன நண்டு இருக்குல்ல, அந்த சின்ன நண்டு, குட்டி நண்டெல்லாம் இப்போ பிடிச்சி சாப்பிட்ருவாரு. அதுக்காக வந்து உக்காந்துருக்கு. எனக்கு ஒன்று புரியாது என்னென்னா, இவ்வளோ மலை மேலே தண்ணிக்குள்ளே எப்படி மீன் யார் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க, எப்படி இங்கே வந்து அது அப்படியே தண்ணிக்குள்ளே அப்படியே நீந்தி வந்துடும். தவி வந்துடும். நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே ஏறி வந்துடும். இப்போ ஏறி தான் வரும். நல்லா கீழே இருந்து அப்படியே ஏறி வந்துடும். நல்லா அதில் ஏறிடும். நல்லா ஜம்ப் பண்ணி பாறையில் பிடிச்சி அப்படியே ஜம்ப் பண்ணி வந்துடும். அப்படியே வந்துடும் அதுக்கு. ஆனால் இது ரொம்ப ட்ரை சீசனில் வந்து ட்ரை யாருக்கும் இல்லை. ஆமாம், அந்த ட்ரை சீசனில் இந்த கொக்கு, இந்த மாதிரி கிங்ஃபிஷரு,
அதில் பிடிச்சி சாப்பிட்ரும். தண்ணி ஊற்றுற நேரத்தில் எங்கேயும் போகாதில்ல, இப்போ அதுக்குள்ளேயே கிடக்கு. அதில் பிடிச்சி கம்மியாக இருக்கும், பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் மேலே வந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி மலை மேலே மீன்கள் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் இவர் சொல்கிற காரணம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் பார்க்குறதுக்காக நின்னது வந்து மலபார் லாஃபிங் த்ரஷ் அப்படிங்கிறாங்க. இந்த ரேர் பேர்டை பார்க்குறதுக்குன்னே பல பேர் பல இடங்கள்லேருந்து ட்ராவல் பண்ணி இந்த பெரியார் டைகர் ரிசர்வ் வரதா இவர் சொல்கிறாரு. பட் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருந்ததுனால கரெக்டாக எங்களால் கேப்சர் பண்ண முடியல. Porcupine spook. Porcupine spook. It's old actually. Oh. The tree? Yeah, the orange one. Orange, the yeah. Orange bird, yeah. Minivets. And it's Female. male. Female. இது female. Orange female. இப்போ நீங்கள் பார்க்குறது நத்தாச்சுன்னு சொல்லக்கூடிய மரம் இறங்கி பறவை. அதாவது இது மரத்தில் எந்த ஆங்கிளில் வேணாலும் இறங்கும். ஒரு கிளையில தலைகளாக கூட இதனால் நடந்து போக முடியும். ஸோ இதனால் வந்து இது ரொம்பவுமே ஒரு யூனிக்கான பேர்டு. இதெல்லாம் நம்ம தரைப்பகுதியில் பார்க்கவே முடியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறது. வெளியில் வந்துச்சு இருந்து வந்து இப்படி வந்து க்ரோஸ் பண்ணிவிட்டு இங்கே இப்படி போனோம். ஆமாம், டைகர் ஹூட் பிரிண்ட். இந்த அதில் வந்து 2 விரல் மட்டும்தான் இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே மிச்சதுனால விரல் மட்டுமே இவ்வளோ பெருசு. ஆமாம், இது பெரிய உள்ளே இருக்குது. கரெக்டுங்களா? அது உள்ளே இருக்குது. தண்ணினால பார்க்குறது கிடையாது. இப்படி 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 பாதை இப்படி இருக்குது, இப்படி போயிருக்கு. கரெக்டுங்களா? ஆமாம், நம்ம இப்போ போகிற வழியில் போகாத பாதையில். இது புதுசாக பழசாங்க? இது புதுசு. இதுக்கு காலையில் நம்ம இதுக்கு க்ரோஸ் பண்ணி போனோம். டைகர் ஃபுட் பிரிண்ட். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மஞ்சள் கலரில் பொசு பொசுன்னு இருக்கிற இந்த புழு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டர்பில்லர். இது மாத்துன்னு சொல்லப்படுற ஒரு வகையான அந்துப்பூச்சியோட புழு பருவம். இப்போ நம்ம பார்க்குறது இன்னொரு டைகரோட ஃபுட் பிரிண்ட். இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ஃபுட் பிரிண்ட்டை விட சின்ன சைஸில் இருக்குது. இப்படி தான் போயிருக்கு இல்லைங்களா? இது வந்து பாதம், இது விரல். இந்த பக்மாருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒன்று தான். அதுவும் இந்த டைகர் நம்ம போகிற டைரெக்ஷனில் தான் போயிருக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மலையேறி வந்து ஒரு இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக உட்காரோம். இவங்க கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக சின்னதாக ஒரு வெஜிடபிள் சாண்ட்விச். இந்த ஒரே டிஃபன் பாக்ஸில் இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ஒன்றா வச்சிடறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சாண்ட்விச் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. கீழே வந்து சாப்பாடும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கடலைக்கறியும் வச்சுருக்காங்க லஞ்சுக்கு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்தில் பக்கத்துலேயே பார்த்தீங்களா ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன். ரெண்டுமே ஷூட் தான் பண்ணும். ஒன்று தான் பார்த்ததை உலகமே பார்க்க வைக்கும், இன்னொன்று தான் பார்த்ததை உலகத்தை விட்டு அனுப்பிச்சிடும். எறும்பு கூடு. ட்ரெக்கிங்கில் இந்த பாயிண்ட்லேருந்து பாதை வந்து ரொம்ப ஸ்டீப்பாக செங்குத்தாக மேலே ஏற போகுது. மேலே ஏறி ஃபஸ்ட்டு ஒரு மலையோட டாப்புக்கு நாங்கள் ரீச் ஆக போகிறோம்.
இந்த ஏஜ்லேயும் இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு இவ்வளோ தூரம் ஈஸியாக நடந்து வந்ததே பெரிய விஷயம். இருந்தாலும் அவங்க எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு ஸ்டிக் வேணும்னு கேட்குறாங்க. இங்கே இருக்கிற மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா இவர் உடச்சி ஒரு ஸ்டிக் ஒன்று ரெடி பண்ணுறாரு குயிக்காக. என்னங்க இது இது நம்ம இந்த பார்த்து க்ளீன் செய்கிறாங்க இல்லையா, ஆமாம், அதோட மீட்ரு கணக்கு. இப்போ கீழேருந்து வரோம் இல்லையா, அந்த மீட்ரு கணக்கு தான் அது. 1400 மீட்ரு ஆச்சு. 1400. ஆமாம். நல்ல செங்குத்தான பாதையில் அங்கங்கே நின்று தான் போக வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி ஒன்று வச்சுருந்தாங்க இல்லைங்களா, இது வந்து எவ்வளோ தூரம் வந்து பாதையை க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அளவு. கால் தடம் எல்லாமே அப்படியே தெரியுது இல்லைங்க, வட்ட வட்டமாக பூரா வந்தது பூரா யானை. நம்ம நடந்து போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கிற இவ்வளோ செங்குத்தான பாதையில் ஈஸியாக யானைகள்லாம் ஏறி வந்திருக்கு. பூரா வர்ற வழி பூரா யானைகளோட தடங்கள் தான். எப்படி இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு இவ்வளோ செங்குத்தான பாதையில் ஏறி வருது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் தான். அது வெடிப்பெலாம் உண்டு. இது வந்து சக்க மாதிரி இருக்கா, நான் உள்ளே வந்து காய் தான். சிங்கவாழ குரங்கு இருக்கு இல்லையா, அது இதுதான் சாப்பிட்டு கொடுங்க. ரொம்ப இதாகிட்டு இந்த கண்ணை ஓப்பன் ஆகி கீழே விழுது. இது வந்து உள்ளே வந்து பழம் இல்லை, ஒரு காய் தான் உள்ள இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது சிங்கவால் குரங்குகள் விரும்பி சாப்பிடக்கூடிய வெடிப்பலா அப்படின்னு சொல்கிற ஒரு காய். இது வந்து வெடித்து விழுகும்போது இதுக்குள்ளே இருக்கிற விதைகளை வந்து சிங்கவால் குரங்குகள் சாப்பிடுது. That's another one. So it's monkey's favorite food. Yeah. So yeah. Same one. It's very sharp there also. It is. இதான் நான் முதல்ல சொன்னது, அந்த காய். ஆமாம், இது மாதிரி இருக்கு. அப்படியே பழுத்ததுனால வெடிச்சு விழுந்துச்சு. ஆமாம், பழுத்ததுனால வெடிச்சு கீழே வந்துருச்சு. இதுக்குள்ளே இருக்கிற கொட்டை இருக்குல்ல, அதை எடுத்து சாப்பிட்றது. அந்த காய் தான் அது. இது இந்த தோல் தான். இது இந்தா பெருசா அதோட தான் இது. சீடு. ஒரு டேஸ்ட் அதுக்கு வந்து இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, இப்போ இருக்கிறதுக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்க. இது யானைங்களா காட்டு மாடு? இது காட்டு மாடு. இது மேலே இருந்து கீழே போகிறது. இது வந்து மொத்தம் பொழிச்சு அடக்கி கேட்டோம். அது வந்து மாடு. இதெல்லாம் மாடோட ஃபுட் பிரிண்ட் தான். காலையில் போயிருக்கு. ஆமாம். நல்ல செங்குத்தான மலையில் ஏறி ஆல்மோஸ்ட் டாப்புக்கே வந்தாச்சு. ஜஸ்ட் அந்த பெண்டை திரும்பினோம் அப்படின்னா மேலே போயிடலாம். கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது குமுளி சிட்டியோட வியூ வந்து நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்கி இருக்கிற அந்த பேம்போ குரூவ் ஏரியா, பக்கத்துலேயே இருக்கிற அந்த தேக்கடி பார்க்கிங் ஏரியா வரைக்கும் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது இங்கேருந்து. பேம்பு குரூவ். அந்த பாம்பு அந்த பார்த்தா இல்லையா, அது பாம்பு குரூவ். பார்க்கிங் ஏரியா தெரியுது.
Up there also is mountain here. The lake. Yeah. அஞ்சுள்ளி அதான் இல்லைங்களா? அஞ்சுள்ளி இந்த இதுக்கு பின்னாடி இது நம்ம வாட்ச் டவர். இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த மவுண்டனில் இந்த இதான் நம்ம ட்ரெக்கிங் வர்றது. வாட்ச் டவரில் இருந்து வாட்ச் டவர்லேருந்து ட்ரெக்கிங் வர்றது இந்த முன்னாடி பார்க்குற மலையில் அது கீழே அந்த பக்கம் கீழே வரைக்கும் தான் நம்ம ட்ரெக்கிங் வர்றது. ஆமாம் ஆமாம், இந்த அங்கேருந்து பார்த்தா இந்த மலையில் அந்த நிற்குது இல்லை, அந்த மலையில் பார்க்கல யானை அந்த சைடில். அது நம்ம அங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் போகிறதா. நம்ம ஐயப்பங்கூர் கூட சொல்லி இதை பார்த்து ஐயப்பங்கூர் அது நம்ம ட்ரெக்கிங் ரூட்டு தான். தண்ணி இறங்கும்போது நம்ம அந்த பாதை வழியெல்லாம் போகிறது ட்ரெக்கிங் ரூட்டு தான். இப்போ வந்து தண்ணி நிறையா கிடக்கிறதுனால நம்ம வந்தாலும் கூட இப்படி தான் இந்த மலைக்கு தான் வரும். நம்ம டயர் ட்ரையில் வந்து அந்த போட் லேண்டிங் இருக்குல்ல, அதுக்கு அங்கிட்டு இப்போ கூடி அந்த சைடே ஓரமாக தான் நம்ம நடந்து போவோம். இந்த ஓரமாக போய் அந்த மேடு இருக்குல்ல மலை, அதுக்கு பக்கத்தில் கீழே கூட நடந்து போய் தான் அந்த லாஸ்ட்டுக்கு ஒரு மவுண்ட் இருக்குல்ல, அங்கே கடைசியில் இல்லை, இந்த அதுக்கு இங்கிட்டு அதுக்குள்ள ரெண்டு சைடில் நம்ம டயர் ட்ரைல் கேம்பிங். அதில் வந்து வர்றது லாஸ்ட்டு செகண்ட் விடியறதுக்கு வர்ற அந்த இருக்கிற மவுண்டன் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வர்ற ட்ரெக்கிங் ரூட்டு. அந்த டயர் ட்ரையல் ட்ரெக்கிங் ரூட் அங்கே தான் வரும். அங்கே வந்து அந்த மலையில் இருந்து அவன் ஒரு கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டை பார்த்து இந்த மலையில் ஏறும். இந்த மலையில் ஏறும்போது நம்ம முல்லைப்பெரியார் டேம் இருக்குல்ல, அந்த டேம் ஏரியா ஃபுல்லாக பார்க்கும். அந்த லாஸ்ட் இருக்கிற மவுண்ட் வந்து நம்ம கண்ணகி கோயில் டெம்பிள், அந்த மஞ்சு மூடு இருக்குல்ல, அந்த இது ஆமாம் ஆமாம் நம்ம பார்டர் தான் அது. ஆமாம் ஆமாம் ஆமாம், ரோடு தான் அது. இதுக்குள்ளே இந்த இருக்குல்ல, இருந்தான்னா ஒரு போல் மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த சுருட்டி வச்சிருக்கிற இருக்குது வண்டு, அது சாப்பிட்றதுக்காக எடுக்கு. அதில் வச்சு பெரிய வண்டு இருக்குது, சின்ன வண்டு இருக்குது, அது சாப்பிட்றதுக்காக. சில இதில் வந்து போல் மாதிரி 2, 3, 4, 5, 6 இருக்குது. அதில் பெரிய குழியாக தூண்டிடுவாங்க, கருதி தூண்டி அது இதெல்லாம் வெளியே எடுத்துடுறேன்னா ரொம்ப அந்த போல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஹார்டாக இருக்கும்போது அடித்து உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற எல்லாம் எடுத்து சாப்பிட்றது. அதான் மெயின் ஆகிட்டு சாப்பிட்றது. அது தேன் இந்த சீசன் வரும்போது சாப்பிட்றது வந்து இந்த மாங்காய் இருக்குல்ல, காட்டு மாங்காய் எல்லாம் நல்லா சாப்பிடு. காட்டு மாங்காய், இந்த பலாப்பழம் எல்லாம் நிறையாவே சாப்பிடுவாங்க. அதில் ட்ரெக்கிங் போகிறப்ப காட்டுக்குள்ளே பல தடவை பார்த்துருக்குறோம், கரடி எதையோ ஒன்று நோண்டி வச்சுருக்கோம். ஆனால் தோண்டப்பட்ட குழியிலிருந்து அது என்ன எடுத்து சாப்பிட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான தடயங்கள் பெருசாக நம்மளுக்கு பார்த்ததில்லை. ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங்கில் கூட நம்ம பார்த்தோம், கரடி தோண்டி வச்சுருந்த ஒரு குழியில் கிழங்குகள் வந்து சிதறி கிடந்தது. ஸோ கிழங்குகளை எடுக்கிறதுக்காக கரடி தோண்டிருக்கலாம். ஆனால் இவர் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மண் உருண்டை வந்து பார்த்திங்கன்னா கரடி மண்ணுக்குள்ளேருந்து தோண்டி எடுக்கும், அந்த உருண்டையை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற ஈயோ வண்டோ சாப்பிடும் அப்படிங்கிறாரு. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கே இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் கேள்விப்படுறேன். Yeah, Gaur. Gaur. Yeah, Gaur. நிறைய இடங்களில் காட்டு நாயோட பழைய எச்சங்களை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே இந்த மான், குறிப்பாக அந்த சாம்பார் டியரோட அந்த முடிகள் நிறைய இருந்தது. Actually, bison used for trunk, more spike. Just 2 kilo, 3 kilo, just in solid, not chewing. பக்கத்தில் சுமார் 6 மாதங்களுக்கு முன்னால் புளி அடித்து கொண்ட காட்டு மாட்டோட எலும்பு கூடுகளை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட தாடை எலும்பு வந்து எடுத்து கொடுத்தாங்கன்னா அதில் பல் வந்து அப்படியே இருக்குது.
இதை பார்க்கும்போது எனக்கு வந்து முதல் கேள்வி என்னென்னா, பல்லெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ பெரிய பெரிய பல்லாக இருக்குது. ஒருவேளை நம்மளை மாதிரியே கார்போஹைட்ரேட்டுங்கிற அந்த மாவு பொருளையும் சர்க்கரையும் சாப்பிட ஆரம்பித்தா கண்டிப்பாக இதுகளுக்கெல்லாம் சொத்தப்பல் வந்துடும். இதுக்கா இல்லை, அதுக்கு வராது. உதாரணமாக வளர்ப்பு யானைகள் வந்து அதிகப்படியான மாவு பொருட்களையும் சர்க்கரையும் சாப்பிட்றதுனால அதுகளுக்கெல்லாம் டென்டல் ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருக்குது. ഇത് ഒരു ദിവസമായി ഞങ്ങൾ ഇവിടെ വന്ന് തപ്പിയിട്ട് ഈ സ്ഥലമില്ല. ഞങ്ങൾ നോക്കിയപ്പോൾ ആ കാട്ടിനകത്ത് ആന തൂക്കിയിട്ട് അതിനകത്ത് അവിടെ ഇരുന്നില്ലേ, അപ്പോൾ അതിനും മാത്രം വാശിയായിരുന്നു അത്. മെയിൽ ഇത് ഒരെണ്ണം ഇളകി എടുത്തുകൊണ്ട് കൊണ്ട് ഇത് ഇളകി പോയായിരുന്നു. നേരെ വയ്ക്കാനാണ്. இப்போ இதே இடத்துல தான் புளி அடிச்சிடுங்க. ഇതേ എടുത്തിട്ട് മൺസൂൺ കഴിഞ്ഞ ജൂൺ ജൂലൈ മാസത്തിൽ. இப்போ 2025. ആ ഒരു മാസം താഴെ. ஜூன் எடுத்தாலும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 6 மாதம் முடிஞ்சு. ജൂൺ ജൂലൈ മാസത്തിലല്ലേ കൃഷ്ണ അങ്ങനെ പറയുന്നത്. 6 மாதம். 6 മാസം. ഈ ബട്ടർഫ്ലൈ ഉണ്ട് ഇന്ത്യയിലെ എത്തിച്ചിരുന്നത്. ബട്ടർഫ്ലൈ butterfly. You see a butterfly? Smallest butterfly. ഇന്ത്യയിലെ ரொம்ப சின்னது தான். வண்டு இருக்கிறது இல்லை. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த மண் உருண்டையை வந்து ஒரு கைடு கண்டுபிடிச்சி எடுத்துட்டாரு. இப்போ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நீ காலையில் தான் வந்திருக்குங்களோ? இது காலையில். இப்போ இதுக்குள்ளே இந்த மாதிரி இதுக்குள்ளே தான் அந்த வண்டு இருக்கும். அதை சாப்பிட்றதுக்காக இது உடைக்கிறது. இவ்வளோ தடவை நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு வந்திருக்கோம். கரடி தோண்டி வச்சிருக்கிற அந்த குழிகள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் முதல் தடவையாக இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த மண் உருண்டையை பார்க்குறேன். கரடி இது வண்டா. ஏதோ கரடி மண் உருண்டையை உடைச்சி உள்ளே இருக்கிறத சாப்பிட்டு அந்த மேலே இருக்க அந்த ஓடை மட்டும் அப்படியே போட்டிருக்குது. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோட நெஸ்ட் வந்து அதையும் இந்த மாதிரி உள்ளே பண்ணி வச்சுட்டு உள்ளே போகும். ஒரு சின்ன ஹோல் தான் இருக்கும், அது உள்ளே போகும். அப்போ இதோட ஃபுட்டு வந்து இந்த கேட்டர்பில்லர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வரும். அதை எடுத்து வந்துட்டு அதில் இன்ஜெக்ஷன் செஞ்சு தான் அதுக்குள்ளே தான் முட்டை போடும். அதுக்குள்ளே முட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே இருந்து முட்டையிலேருந்து விரிஞ்சு அந்த இதுக்குள்ளே அந்த பாடிக்குள்ளே இருந்து முட்டை விரிஞ்சு அதை சாப்பிடும். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இது அப்போ வெளியில் வர்றது. That's why they have mud. Yeah, right. Okay, so yeah, mud. ஸோ இதுக்குள்ளே பால் மாதிரி ஒரு வெடிகுண்டு மாதிரி ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. அதை பார்த்து கண்டுபிடிச்சி எடுக்குது. ஆமாம், அது ஹோல்டு அதோட ஸ்மெல்லு வச்சு பிடிச்சி எப்படி எடுக்கிறது. இப்போ இதோட ஸ்மெல்லு வேணும். இந்த டங்கு குளம் இது இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல்லு அது வச்சு கண்டுபிடிச்சிடும். ஆமாம், மட்டெல்லாம் மிக்ஸ் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து மட்டும் தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் செய்யும். அதுக்கப்புறம் நான் வீடு மாதிரி இதுக்குள்ள ஆனோட டங்கு இருக்கு.
ஸோ ஒவ்வொன்றும் சார்ந்து தான் இருக்குது. இப்போ யானையோட சாணி இல்லைன்னா இந்த வண்டுக்கு இங்கே மண்ணை உருட்டவும் முடியாது, உள்ளே இருக்கவும் முடியாது. மண்ணை முதல்ல உருட்டிடுதுங்களா? ஆமாம், சாணியை வால் மாதிரி பண்ணிக்குது, அதுக்கு மேலே மண்ணை வந்து இவ்வளோ டைட்டாக ஒட்டி இருக்குன்னா மண்ணை ஒட்டி இருக்கு. அது மேலே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் அதனால அந்த ஸ்லாட் வேலைப்பாடு இருக்குது. ஏன்னா இந்த மண்ணு டைட்டாக இருக்கிற மண்ணுக்குள்ளே தான் பதிஞ்சிருக்குது. மண்ணுக்குள்ளேயே வச்சு உள்ளே போயிட்டு மண்ணுக்குள்ளேயே வச்சு இதை பண்ணியிருக்கு. ஆமாம், மண்ணுலேருந்து வெளியில் பண்ணி உள்ளே வைக்கல. இல்லை மண்ணுக்குள்ளேயே வச்சு அது உருவாக்கி இருக்கு. மண்ணுக்குள்ளேயே அந்த இது என்னதான் ஓட்டை போட்டு உள்ளே போய் அந்த மண் கீழே இருந்து ரவுண்டுக்கு எடுத்து கலாயும். ஃபர்ஸ்ட் வந்து மண் மொத்தம் எடுத்து ஒரு ஹோல் கணிக்கு ஆக்கிட்டு அதுக்கு அது இது பண்ணி யானை சாணி எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் சரி பண்ணி மட்டு தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் செஞ்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி தேய்ச்சி விடுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணி தான் வைக்கிறது. எத்தனை வேலைப்பாடு. கரடி வந்து ஈஸியாக எடுத்துருச்சு. இப்போ நான் ஹோல் விட்டு அகத்து போயிட்டு ஆனால் நான் പറഞ്ഞேன் കൊണ്ടുവിട കേട്ടോ. അതായത് ഇത് പോയിട്ട് പുഴുവൊക്കെ കാറ്റർപില്ലർ ബ്ലാക്ക് മങ്കി അതെടുത്തിട്ട് അതിൻ്റെ അകത്ത് ഇഞ്ചക്ഷൻ ചെയ്തിട്ടാണ് മുട്ട ഇടുന്നത്. ലങ്കൂർ അതിനകത്തിരുന്ന് ആ മുട്ട വിരിഞ്ഞിട്ട് ആ പുഴു കിട്ടുന്നത്. truck path. So we covered only No. We covered more than that, but it's just for making the truck path because the truck path when we every year எல்லா வருஷம் நம்ம இந்த ட்ரக் பாத்தில் வரும். ஆனால் இந்த ட்ரக் பாத் இருக்கிற ஏதாவது இந்த மாதிரி புல்ல ஹைட்டான மரங்கள் எல்லாமே வெட்டிடும். அதை அல்லைன்னா நமக்கு அதை எവിടെ எங்கே ஆயிடுச்சுனால தெரியாது. அதனால தான் இந்த எல்லா வருஷம் இந்த மாதிரி ட்ரக் பாத்து மூட்டி விட்டு அதுக்கு தான் இந்த மார்க் பண்ணுறோம். വേഴാമ്പലാണോ? വേഴാമ്പൽ തോന്നുന്നു കേട്ടോ. നോക്കട്ടെ ചോദിച്ചിട്ട് ബൈനോ വന്നേ. ഏതാ ബൈനോ? വേഴാമ്പലാന്ന് ഒരു ഡൗട്ട് ഉണ്ട്. എവിടെയാ? എനിക്ക് കാണാൻ ഭയങ്കര പാടാ. ഞാൻ ചെക്ക് ചെയ്തായിരുന്നു നേരത്തെ. ഇരുന്നായിരുന്നു വേഴാമ്പൽ നായ്ക്കര ഇതന്നെ കുറേ എടുക്കും ഒരു മിനിറ്റ് വേഴാമ്പലാണോ? സ്വല്പം ചിന്തിച്ചു. It's not good for the forest actually. അപ്പോൾ ഇതെല്ലാം എല്ലാ വർഷവും வந்து റിമൂവ് பண்ணும். இது കഴിഞ്ഞ வாட்டி வந்து ரிமூவ் பண்ணல. அதுதானே இந்த இடத்துல மச்சது. இது பிச்சதெல்லாம் காட்டு மாடுங்களா? அது வந்து எலஃபண்ட். வித்தியாசம் மட்டும்தான். இப்படியே நாங்கள் பல விஷயங்களை பார்த்துட்டோம் பேசிட்டோம். அப்படியே கீழே இறங்கி அடுத்த மலையை நாங்கள் ஏற ஆரம்பிக்கிறோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எறும்புகளுக்குள்ளேயும் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற விதமாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டு இருந்த எறும்புகள்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் மேலே இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருந்த எறும்புகள்லாம் இந்த எறும்புகளோட சேர்ந்து மறுபடியும் மேலேயே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏதோ கம்யூனிகேஷன் இடையில் நடந்திருக்கு. அந்த வாஸ்து மெஜஸ்ட் மாதிரி அது കഴിഞ്ഞ வாட்டி நேஷனல் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள 12 பேரை குத்திடுச்சு. இப்போ தான் முதல் மலையை விட்டு கீழே இறங்கினோம். மறுபடியும் ரெண்டாவது மலை அடுத்த ஸ்டீப்பான செங்குத்தான மலையேற்றமாக இருக்க போகுது. அந்த ரெண்டாவது மலை ஏறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சு சாப்பிட வேண்டிய அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னா நல்ல ஸ்டீப்பாக மலையை விட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அதாவது பழங்கால மனிதர்களோட குகைங்களா?
இல்லை சும்மா கேவ் ஃபார்மேஷன். ஸோ இது வந்து இங்கே டைகர் பக்கமாக இருக்குது, லெப்பர்ட் பக்கமாக இருக்குது, ஸ்லாத் பேர் பக்கமாக இருக்குது, இங்கே எல்லாம் இருக்குது. அதனால தானே இது அவங்க இருக்கிற இடம்னு தெரிஞ்சுது. അതിൻ്റെ ഫോട്ടോ എടുത്തിട്ട് ഒന്ന് സെർച്ച് ചെയ്ത് നോക്കി. ഇതിൽ ചേമ്പല്ലേ ചേനയോ ചേനയില്ല, ചേനയോ പിന്നെ എന്നത് மஷ்ரூமா മഷ്റൂമാ? മറ്റേ ഒന്ന് സെർച്ച് ചെയ്ത് നോക്കി. അതിൻ്റെ നെറ്റുണ്ടോ ഉണ്ട്. മേലെ കിട്ടും. ഓക്കെ. கரடியோட எச்சமெல்லாம் இருக்குது. இந்த 2வது மலையேற்றத்தோட பாதியில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கரடியோட குகை. இது இயற்கையாகவே பாறைகளால் ஃபார்ம் ஆன ஒரு குகை தான். இதை வந்து கரடி வந்து தங்குற இடமா உபயோகப்படுத்திகிட்டு இருக்கு. அப்படியே வரணுன்னா குளிஞ்சுவாங்க. கரடி. ஸோ கரடி நின்றுட்டு இருந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். கரடியை வந்து தூங்குற இடமா கூட இருக்கலாம் இல்லைங்களா? கரடி நின்றுட்டு இருந்த இடத்துல இல்லைங்க, கரடி கக்கா போன இடத்துல தான் நானும் கையை வச்சு தவுந்து போயிட்டுருக்கிறேன். ஓகே. திரும்ப அங்கே பிடிச்சிருங்க. திரும்ப அங்கே பிடிச்சிருக்கிறேன். நல்லா குமிஞ்சு வரணும். சார் இதெல்லாம் இதாக தான். ஆமாம்மா, இதெல்லாமே ஆனிவர்சரி. இந்த பூரா மண் ഞങ്ങൾ ഇതിലേ വന്നു. இல்லை நீங்கள் இதிலே வந்துட்டீங்க. எங்கள் ஹைட்டுக்கு பிரச்சனை இல்லை, ஹைட்டு கம்மிங்க தான். இல்லை நானும் வந்திருக்கேன் தோல்ல. ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 2வது மலையோட டாப்புக்கும் நாங்கள் வந்துட்டோம். இதுதான் கடைசி மலையேற்றம். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து டவுன் ஹில்லையே தான் போகும். இப்போ நீங்கள் தூரத்தில் பார்க்குற அந்த மலையோட டாப்பில் இருந்து தான் கீழே இறங்கி அப்படியே நடந்து வந்து மறுபடியும் மேலே ஏறி இந்த டாப்புக்கு வந்திருக்கோம். இந்த 2வது மலையோட உச்சியிலேருந்து பார்த்தோம்னா பெரியார் ரிசர்வாயரோட பல பகுதிகளை நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பெரியார் டைகர் ரிசர்வோட அனைத்து மலைப்பகுதிகளையுமே நம்ம வந்து தெளிவாக இங்கேருந்து பார்க்கலாம். அந்த லேக் இந்த லேக் கோடர் இருக்குல்ல, அதுக்கு நேரம் இந்த ஒரு வயல் இருக்குல்ல, அது நேரம் அதே தான். அதுக்கு இங்கிட்டு அங்கே தான் லேக் பேலஸும் இருக்குது. அது கொஞ்சம் அங்கே முந்து போனால் லேக் பேலஸ். அந்த அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, ரைட் சைடில் இந்த சொம்மலை மண் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அங்கே தான் லேக் பேலஸு. வாட்ச் டவர் அதுபடி தான் வரணும். வாட்ச் டவர் இதுக்குள்ளே இருக்குங்க. ஆமாம், இதுக்குள்ளே. அந்த நீங்கள் பார்த்தோன்னா இந்த ஓரத்தில் தான் நீங்கள் வந்தாங்க. அந்த மலை ஏறி இந்த பக்கத்தில் தான் வந்திருந்தாங்க. ஆமாம். லாஸ்ட் வீடியோவில் எடப்பாளையம் வாட்ச் டவரில் தங்கியிருக்கும்போது அஞ்சுருளி ட்ரெக்கிங் வந்தப்போ நான் அங்கேருந்து இந்த பாயிண்ட்டை காமிச்சேன். இங்கே தான் நம்ம வந்து அடுத்த ட்ரெக்கிங் போக போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து அஞ்சுருளி நம்ம போன தடவை ட்ரெக்கிங் வந்த பாயிண்ட்டை இங்கேருந்து நம்ம பார்க்க முடியும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆனோம் இந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே மேலே போய் இந்த மரம் வரைக்கும் போகணும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல் டே பேம்பூ ராஃப்டிங் ப்ரோக்ராமில் புக் பண்ணி ராஃப்டிங்லேயே இது வரைக்கும் வந்திருக்கிறவங்க தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டே பேம்பூ ராஃப்டிங் புக் பண்ணோம் அப்படின்னா ட்ரெக்கிங், ராஃப்டிங் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜாக வந்துடும்.
ബോട്ട് വരുന്നുണ്ടല്ലോ. സ്പീഡ് ബോട്ട് ഇങ്ങോട്ടാണല്ലോ വരുന്നത് അല്ലേ? അല്ലല്ല, അത് അവിടെ നിന്ന് വരുന്ന, ഡാമിൽ നിന്ന് വരുന്ന. ഇപ്പോൾ சின்ன ஓட்டை போடுறதுக்கு அதுக்கிட்ட என்ன நகத்துலேயே எவ்வளோ ஓட்டை போட்டுருக்கு. அந்த நகம் அவ்வளோ பெருசு இருக்கு. ஆமாம், இவ்வளோ இந்த சைஸ் நல்லா அந்த கை. இப்படி நாங்கள் கரடி தோண்டி வச்சிருந்த குழியை வேடிக்கை பார்த்துட்டே வந்து கரடியை பார்க்குறது மிஸ் பண்ணிட்டோம். அவ்வளோ பக்கத்தில் தான் 2 கரடி இருந்திருக்கு. போர்ச்சு 2 கரடி இருந்துச்சா? கரடி போர்ச்சு. புதற்குள்ளே போயிடும். நாங்கள் நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தோம். பட் கூட வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்தனால அவங்க ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு கரடி பயந்து ஓடிடுச்சு. நல்லா பார்த்தாச்சு. நல்லா பார்த்தீங்களா? எங்கே வச்சு அதுக்கு கீழே ஓடி போயிடுச்சு. அது நல்லா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தாச்சு. நல்லா கிளியராக பார்த்தாச்சு. ஒன்று இங்கே நின்றுச்சு, ஒன்று வந்து இங்கே நின்றுச்சு. என்னை பார்த்த உடனே 2 இங்கே வந்து ஒன்றா இருந்துச்சு. இவங்க 2 பேர் பார்த்தாச்சு. நல்லா பேசிக்கிட்டு வந்தோமா. பேசிக்கிட்டு வந்துட்டு அப்படியே நான் பார்க்குறேன், அப்படி என்னை பார்த்தாச்சு. மேலே இருந்து அங்கே என்னை பார்த்தாச்சு. அவங்க இருந்து பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் நான் பக்கத்தில் வந்து தான் நல்லா பார்த்தது. தூரத்தில் நான் பார்க்கல. தூரத்தில் பார்த்தாங்கன்னா நான் அப்படியே ஸ்டில்லாயிரும். ஒரு 10 feet எங்கேன்னு அந்த செடி தூரம் இருக்குங்களா? இந்த கொய்யாக்கா இருக்குல்ல? ஆமாம், அவ்வளோ தூரம் தான். நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் வேறு ஒரு டைமில் இன்னொரு பிளேஸில் கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரெக்கிங்லேயே கரடியை பார்ப்போம். அந்த நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். மலையோட இந்த பகுதியிலிருந்து ஸ்டீப்பாக கீழே இறங்க வேண்டியிருக்கும். மலையேற்றம் வந்து எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி இவ்வளோ ஸ்டீப்பாக கீழே இறங்குறதுமே ரொம்ப கஷ்டம்தான். அதுக்குள்ளே கைடும் பீட் ஆஃபீஸரும் எதையோ நோட் பண்ணிட்டாங்க. புதற்குள்ளே இருக்குது. அது என்னங்கிறது தெரியல. அது பக்கத்தில் போய் பார்க்கலாம். இவங்க பார்த்தது வந்து உடும்பு. அது எங்கேயோ நல்லா புதற்குள்ளே போய் மறைஞ்சிருச்சு. கண்டினியூஸாக நடந்து 2 மலைகளை கிராஸ் பண்ணி இப்போ வந்து 1:30 மணி இருக்கும் நாங்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து ரீச் ஆகிறோம். இந்த இடம் தான் தொண்டியாறு பார்டர் ஹைக்கிங்கில் மதியம் லஞ்ச் சாப்பிடக்கூடிய பிரேக்கிங் பாயிண்ட்டு. நம்ம கொண்டு வந்த லஞ்சை இங்கே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் அடர்ந்த காடுகள் வழியாக வேறு ஒரு வழிப்பாதையில் நம்ம வந்து வந்த இடத்துக்கே திரும்பி போக போகிறோம். இது வந்து மலையேற்றமாக இல்லாமல் சமதளத்தில் இருக்கும். இது பேப்பர் வாஸ்ப்னு சொல்லப்படுற காகித குளவியோட கூடு. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய சைஸில் இருந்தாலும் சுத்தமாக வெயிட்டே இல்லை. மஞ்சள் கடம்பை. அதில் வந்து சின்ன மஞ்சள் கலர் ஒரு காய் இருக்கும். இருக்க முடியாது. இது மஞ்சள் கடம்பை. ஆமாம், அது வந்து இது வந்து வெண்டேக்கு. இது வெண்டேக். அது தேக்கோட ஃபேமிலி தான், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டு. இது இந்த மரம் வந்து அகில். இது ரொம்ப காஸ்ட்லியான மரம் தான். இது ஒயிட் சீடார். இது ரொம்ப காஸ்ட்லியான மரம், நல்ல விலையாக இருக்குது. சீடார் அது ரைட்டுங்க சார். ஓகே.
பொல்லாத்தால் பிறகு ஃப்ளவர் சீசன் வந்து மார்ச் ஏப்ரலில் அந்த சீசனில் எது ஆர்கிட் வைல்ட் ஆர்கிட் அதான் மேலே இருக்குங்களா? இந்த இதில் இருக்குது. இந்த இடத்துல பச்சையாக இருக்குல்ல, இலை நீட்டமாக இருக்கும். அதில் சீசன் வந்து மார்ச் ஏப்ரலில். மஞ்சக்கடமை அவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்குது இல்லைங்களா? Tiger's mark. Oh, really? Oh, so mark its territory. Just to mark their territory and clean its nails and sharpening its nails. இதுதான் அந்த சோரக்காளி. இது வந்து இந்த blood color blood மாதிரி பட்டை. ஓ, எலிஃபண்ட் ஃபுட்பாத்துங்களா? இந்த மாதிரி சமதளத்தில் அமைஞ்சிருக்கிற காடுகள் வந்து பார்க்குறதுக்கே அருமையாக நல்ல சூப்பரான லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கும். காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகும்போது நம்ம பார்க்கக்கூடிய விலங்குகள்லேயே ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரடியும் யானையும் இந்த காட்டு மாடு தான். யானையை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டும் தான் ரொம்பவுமே ஆபத்தானது. ஸோ அதில் வந்து இப்போ காட்டு மாடு வந்து நாங்கள் ரொம்ப பக்கத்துலேயே பார்க்குறோம். எங்களுக்கும் அதுக்கும் இடையில வந்து ஒரு சின்ன வாய்க்காலில் தான் தண்ணி போயிட்டுருக்கு. Wheat flour, coconut, and some jaggery. Mix them and just type them and steam. Yeah, it's very tasty. இப்படி நாங்கள் இன்றைக்கி பெருசாக எதுவுமே பார்க்கல அப்படிங்கிற வருத்தத்தோடையே பேசிகிட்டே போயிட்டு இருந்த டைமில் தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நடந்தது. look. It's hornbill. Yeah, this way. சூப்பராக பின்னாடி ட்ரெக்கிங்க்கு இன்றைக்கி எங்களோட கூட வந்தவங்களும் ஹார்ன்பில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க. நானுமே இது வரைக்கும் தலைக்கு மேலே பறந்து போயிட்டு இருந்த ஹார்ன்பில்லை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மரக்கடையில் இவ்வளோ பக்கத்தில் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கிற ஹார்ன்பில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு 3 ஹார்ன்பில் பறவைகள் வந்து இந்த மரத்தில் இருக்குது. இந்த ஆலமரத்தோட பழங்களை சாப்பிட்றதுக்காக இது வந்திருக்கு. பேர்ட் வாட்சர்ஸ்க்கு இந்த ட்ரெக்கிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டான ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஹார்ன்பில் பார்த்த பாயிண்டில் டைம் வந்து 3:30 மணி, ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம் நெருங்கிட்டதுனால பேர்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸுமே அதிகமாக ஆரம்பிச்சிடும். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு வெளியில் போகிற அந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளாட் ஃபாரஸ்ட்டில் பேர்ட் வாட்சிங்க்கு பெஸ்ட்டான டைமிங் அண்ட் ஃபாரஸ்ட் ரெண்டுமே நல்லா இருக்கும்.
Orange. ஆரஞ்சு மினிவெட். நிறைய பேர்ட்ஸ் நாங்கள் பார்த்தோம். மரங்கொத்திலேயே அந்த பிக்மி டைப்பு மரங்கொத்தி இருக்கிறதுலே ரொம்ப சின்னது, அது வரைக்குமே நாங்கள் பார்த்தோம். ஆனால் வந்து சீக்கிரமே அது பறந்து இடம் மாறிட்டே இருந்ததுனால கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. இப்போ நீங்கள் பார்க்குறது மலபார் ட்ரோகான், அதாவது தீக்காக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை. இதுவுமே வந்து ஒரு ரேரான பேர்டு தான். என்னென்ன பார்த்தீங்க? ஆமாம், டைம் வந்து அரௌண்டு 4:30 மணி இருக்கும். நாங்களும் டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா விட்டு வெளியில் வந்துட்டோம். இனி ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன நடைபாதை வழியாக நடந்துகிட்ருக்குறோம். இது வந்து ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியில் போய் அந்த ஊருக்குள்ளே என்ட்ரு ஆயிரும். நாங்கள் ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகி ட்ரைபல் ஏரியாவை கிராஸ் பண்ணி இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு மணி அரௌண்ட் 5:15 பக்கம் ஆயிடுச்சு. ஸோ காலையில் அரௌண்டு 8:45க்கு ஆரம்பித்த பயணம் 5:15 வரைக்கும் ஒரு ஃபுல் டே வந்து கண்டினியூஸாக நடந்துருக்குறோம். இதே மாதிரி பிராண்டிபாரா பார்டர் ஹைக்கிங்ட்டு இன்னொரு டஃப்பான ஒரு ட்ரெக்கிங் ப்ரோக்ராம் வந்து பெரியார் டைகர் ரிசர்வில் இருக்குது. அதுவும் வந்து ஹோல் டே ட்ரெக்கிங் ப்ரோக்ராம் தான். இன்னும் நம்ம காடுகளுக்குள்ளே பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அடுத்த வீடியோவில் இதை விட பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட திரும்பவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்.